வணக்கம் நண்பா. ஸோ நேற்றுக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளேயர்ஸ் வந்து அதிகமாக போகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பேன். அதுக்கு கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கும்போது மட்டும் என்ன செஞ்சாங்க, கிடைச்ச வாய்ப்பாக கரெக்டாக பயன்படுத்திக்கிடணும், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது. நான் இது வந்து இன்னையோட இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டலான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஓப்பனாக பேசலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பொதுவாக எல்லா பிளேயர்ஸ்க்குமே சமமான வாய்ப்புகள் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிகேல வந்து பார்த்தீங்கன்னா 18-19 வயசுலேருந்தே பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிளேயரோட இனாகரல் சீசன்லேயோ இல்லைனா சின்ன வயசில் ப்ளே பண்ணுறான், இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வந்து ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். ஸோ எல்லா பிளேயர்ஸுமே ப்ரெஷரை பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது இப்போ நேற்றுக்கான போட்ட வீடியோவில் அல்லூர் சதீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 10ல் நிறைய வாய்ப்பு கிடச்சிச்சு, பட் அவரால் ப்ராப்பராக பயன்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிகேஎல் சீசன் 10ல் அல்லூர் சதீஷ் மொத்தமாக 7 ரைடு மட்டும் தான் போனார். அதுலேயும் மேட்ச் சுச்சுவேஷன் எப்படி அமையும் தெரியல, எல்லா ரைடும் பாயிண்ட் எடுக்கணும்னு இல்லை. ஸோ டூ ஆர் டேக்கு ப்ளே பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். 7 ரைடு மட்டும் தான் வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு. அதை கூட அவனால் ப்ராப்பராக பயன்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லூர் சதீஷ் அதை பயன்படுத்தாததுனால அவருக்கு வந்து தமிழ் தலைவாஸ் டீமில் வாய்ப்பு கிடைக்கல. அப்படி பார்த்தா பவன் ஷெராவத்துங்கிற ஒரு ஆளும் இப்போ வந்திருக்க முடியாது. அர்ஜுன் தேஷ்வால், பர்தீப் நர்வால், மணிந்தர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் யாருமே இப்போதைக்கு பெரிய ஸ்டார்ஸாக இருந்திருக்க முடியாது. அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. பர்தீப் நர்வால் டுப்கி கிங், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தார், எவ்வளோ டாப் கிளாஸ் பீக்கில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன் பிகேஎல் சீசன் 2ல் தான் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணார். அந்த ஒரு சீசனில் 38 ரைடு வந்து போயிருக்காரு. வெறும் 9 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. அவருக்கு அடுத்த சீசன் வாய்ப்பு கிடைச்சதுனால தான் அவர் அதுக்கப்புறம் டுப்கி கிங்காக மாறினார். அடுத்ததாக ஹை ஃப்ளேயர் பவன் ஷெராவத். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போதைக்கும் பயங்கர டிமாண்ட் இருக்குது. தமிழ் தலைவாஸ் டீம் அவ்வளோ நம்பிக்கை வச்சனால தான் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அவரை வந்து எடுத்திருக்காங்க. அவரோட இனாகரல் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 110 ரைடு வந்து போயிருக்காரு. மொத்தமாக 53 பாயிண்ட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அவர் தான் ஒரு பெரிய பிளேயர் ஆச்சாங்க, ஹை ஃப்ளேயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பாயிண்ட் எடுத்திருக்கலாமே, ஏன் அவரால் எடுக்க முடியல? ஏன்னா அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா யங் பிளேயர், இனாகரல் சீசன் அவருக்கு. ஸோ ப்ரெஷர் நிறையவே இருந்திருக்கும். அது ஓரளவு நல்லாவே பயன்படுத்தியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அவருக்கு அடுத்தடுத்த சீசன் அவர் மேலே நம்பிக்கை வச்சு எடுத்ததுனால தான் அவர் இந்த அளவுக்கு பயங்கரமான ப்ராமிசஸ் காமிச்சு இன்னைக்கு ஒரு ஹை ஃப்ளேயராக இருந்திருக்காரு. அடுத்ததாக அர்ஜுன் தேஷ்வால். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 6லேருந்து ப்ளே பண்ணுறாரு. ஓகேங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீசனில் 11 ரைடு போயிருக்காரு, வெறும் 4 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. அடுத்ததாக மணிந்தர் சிங் பிகேஎல் சீசன் 1லேருந்து ப்ளே பண்ணுறாரு. அப்புறம் 3 சீசன் இன்ஜுரினால ப்ளே பண்ண முடியல. பிகேஎல் சீசன் 5-6 அந்த நேரத்தில் தான் மணிந்தர் யார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். பவன் ஷெராவத் கூட பிகேஎல் சீசன் 3லேருந்து ப்ளே பண்ணுறாரு. ஆனால் பிகேஎல் சீசன் 6ல் தான் ஹை ஃப்ளேயர் வந்து உருவானார். அவ்வளோ ஏங்க, இப்போ தேவாங் பயங்கர டிமாண்டில் இருக்கார். 2 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் டீம் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு டிமாண்டில் இருக்க பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் டீமில் இருந்தார். பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல. நம்பிக்கை வச்சு பாட்னா டீம் எடுத்தாங்க. மொதல் 3 மேட்சஸ் பாட்னா டீம் பெருசா பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியல. தமிழ் தலைவாஸ் மேட்ச்ல இருந்து தான் பயங்கரமா தீப்பிடிச்சு பயங்கரமா ப்ளே பண்ணாரு. அவர் மேல அந்த நம்பிக்கை வச்சதுனால தான் அவர் இன்னைக்கு இந்த லெவல்ல இருந்திருக்காரு. அந்த நம்பிக்கையை ஏன் ஒரு தமிழ் பிளேயர் மேல வைக்க முடியல அப்படிங்கறத என்னோட கேள்வி. நான் நேற்றுக்கான வீடியோவில் தான் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு இந்த பிளேயர்ஸ்க்கெலாம் வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கரெக்டாக கொடுத்துருக்கணும்னு சொல்லி அவ்வளோ பெரிய லிஸ்ட் வந்து சொல்கிறேன். அசால்ட்டாக வந்து அல்லூர் சதீஷ்க்கு பிகேஎல் சீசன் 10ல் நிறைய வாய்ப்பு கிடச்சிச்சு, பட் அவர் வந்து அதை கரெக்டாக பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ப்ரோ எங்கே ப்ரோ வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டால், சுதாகருக்கும் இந்த மாதிரி தான் ப்ரோ வாய்ப்பு கிடச்சிச்சு, அவர் நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு, அல்லூர் சதீஷ் ஏன் பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஏங்க எல்லா பிளேயரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லா பிளேயர்ஸும் ப்ரெஷரை ஈஸியாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்கள் அல்லூர் சதீஷை மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன எல்லா பெரிய பெயர்களுக்கும் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் அவங்க நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வாய்ப்பை தமிழ் தலைவாஸ் டீம் ஏன் அல்லூர் சதீஷ்கோ மாசான முத்துக்கோ கொடுக்கல அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. என் செல்வமணிக்கு கூட ப்ராப்பராக வாய்ப்பே கொடுக்கல. அந்த ஓல்ட் சீசனில் ஒரு அரை மேட்ச், அதாவது ஒரு 10 நிமிஷம் தான் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிகேஎல் சீசன் 10ல் ப்ளே பண்ணியிருப்பாரு. அஜித் குமார் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்ணும்போது அஜய் தாக்கூர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சௌத்ரி, இவங்க எல்லாருமே தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. அஜித் குமார் போக விடாமல் எல்லா ரைடும் ராகுல் சௌத்ரி வந்து போய் பாயிண்ட் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருப்பார். பட் கிடைச்ச அந்த சின்ன வாய்ப்பையும் பயங்கரமாக பயன்படுத்திக்கிட்டார். அடுத்த சீசன் கண்டிப்பாக அஜித் குமார் ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து பயங்கரமாக பேசணும். பட் இன்ஜுரி ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவரை வந்து ரீட்டைன் பண்ணலை, ஏன் பண்ணலை. அப்புறம் பிரபஞ்சன் பிகேஎல் சீசன் 5ல் வந்து ப்ளே பண்ணார். ஒரு சில வாய்ப்புகள் நல்லாவே வாய்ப்புகள் கிடைச்சிச்சு, பட் பெருசாக யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஓரளவு நல்லாவே கேம் வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் குஜராத் டீம் போயிருக்காரு, பெங்கால் டீமுக்கு போயிருக்காரு, அங்கெல்லாம் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஏன் அவர் மேலே நம்பிக்கை வச்சு எடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை ஏன் நம்ம பிகேஎல் சீசன் 6லேயோ 7லேயோ வச்சு அவரை வந்து ரீட்டைன் பண்ணலை அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி.
அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ இது வந்து ஃப்ரான்ச்சைசி கேம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் தலைவாஸ் டீமோட ஹோம் கிரவுண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் தான் வச்சு மேட்ச் நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஆடியன்ஸ் தான் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேள்விகள்லாம் கேட்கலாம். ப்ரோ நானுமே தமிழ் தலைவாஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், தமிழ் தலைவாஸ் டீமை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் தமிழ் தலைவாஸ் டீம்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை கரெக்டாக கேட்கணும். இந்த பிளேயர் ஒழுங்காக ப்ளே பண்ணலாம், அப்போ இந்த பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயமும் சொல்லலாம். தமிழ் பிளேயர் எடுக்கல அப்படின்னா அதை கேட்கறதுக்கான உரிமையும் நமக்கு இருக்குது, நமக்கு மட்டும் தான் இருக்குது. அதை நம்ம வந்து கரெக்டாக கேட்கணும். அதை வந்து கரெக்டாக கேட்காம அங்கே போய் பயங்கரமாக முட்டு கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ப்ரோ பிகேல் மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்ன மாதிரி வாய்ப்பு கிடைச்சாலும் கரெக்டாக பயன்படுத்தணும், ஓகே தான். பட் ஒரு பிளேயர் ஒழுங்காக ப்ளே பண்ணாத போது அவன் மேலே நம்பிக்கை வச்சு எடுத்தனால தான் பவன் ஷெராவத், பர்தீப் நர்வால், அர்ஜுன் தேஷ்வால், அப்புறம் மணிந்தர் இந்த மாதிரி டாப் கிளாஸஸான பிளேயர்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, நான் இந்த லிஸ்ட்டில் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி நம்பிக்கையை ஏன் தமிழ் பிளேயர்ஸ் மேலே வைக்கல? ஸோ உடனே ஒரு 2 பேரை தூக்கிட்டு இவங்களுக்குலாம் தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். அந்த 2 பேரை தவிர உங்களுக்கு வேறு யார் பேரை வந்து கரெக்டாக தெரியும்? ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கான ரிப்ளை வீடியோவாக தான் இதை வந்து நீங்கள் பார்க்கணும். அதை தாண்டி யாரையாவது பாதிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் இதை பற்றி நான் பெருசாக பேச மாட்டேன். ஆனால் தமிழ் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பாக நான் கேட்பேன். எல்லா இடங்கள்லையும் எங்கெல்லாம் கொடுக்கலையோ அந்த இடத்துலலாம் நான் கண்டிப்பாக கேட்பேன். மறுபடியும் சொல்கிறேன், கமெண்டில் தமிழ் பிளேயர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு சில பேர் வந்து பேசுகிறீங்க. ஆனால் அவங்களுக்கான ரிப்ளை வீடியோ மட்டும்தானே தவிர அவங்கள தாக்குறதுக்கான வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க அப்படி பாதிச்சிருந்தீங்க அப்படின்னா. இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி நண்பா. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். இது வரைக்கும் டாட்டா பாபாய், see you நண்பா.